வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, என்னை தயவு செய்து காப்பாற்றுங்க, கண்ணீருடன் வீடியோ போட்டோ விஷால் பட நடிகை. இவரா என்னாச்சு? பரபரப்பான ரசிகர்கள், இணையதளத்தில் வைரலாகும் அவங்களுடைய வீடியோ. வாங்க அந்த நடிகைக்கு என்ன பிரச்சனை, எதற்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மிஸ் யூனிவர்ஸ் போட்டியில் முதல் 10 இடத்துக்குள் வந்து கவனம் பெற்ற பாலிவுட்டில் அறிமுகமான தனுஸ்ரீ தாத்தா தமிழில் விஷாலுக்கு ஜோடியாக தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்திருந்தாங்க. இந்த நிலையில தான் தன்னை காப்பாற்ற வேண்டுமென அவங்க தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கண்ணீர் மல்க வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறாங்க. திரையுலகில் திடீரென நடிகர்கள் மிக பிரபலமாகதும் அதற்கு பிறகு அவர்கள் என்ன ஆனாங்கள் என்பது தெரியாமல் போவதும் சகஜம்தான். அப்படி ஒரு நடிகை தான் தனுஸ்ரீ தத்தா. கடந்த 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நியூஸ் யூனிவர்ஸ் போட்டியில் கலந்து கொண்டாங்க. டைட்டில் வின்னராக வருவாங்க என எதிர்பார்த்த நிலையில் முதல் 10 இடத்துக்குள் வந்து ஏமாற்றம் தந்தாங்க. அதே நேரத்தில் அந்த பேட்டியின் மூலம் பாலிவுட் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. ஆசிக் பனையா அப்பே என்று படத்தில் பாலிவுட்டில் அறிமுகமானாங்க. படம் ஓரளவு பெற்றாலும் அந்த படத்தில் ஈடுபட்ட ஆசிக் பபானாயா பாடல் அவரை மிகப்பெரிய பிரபலமாக்கியது. முதல் படத்திலேயே தைரியமாக கிளாமராக நடித்த தனுஸ்ரீ தத்தா இதையடுத்து அவங்களுக்கு பாகம் பாக், ரிஸ்கு, குட் பாய் பேட் பாய், ஸ்பீடு, ராமதி சோவியர், சாக்லேட் டீப் சீக்ரெட்ஸ், வீரபத்ரா போன்ற படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததை தொடர்ந்து தமிழில் 2010ஆம் ஆண்டு விஷாலுக்கு ஜோடியாக தீராத விளையாட்டு படத்தில் நடித்திருந்தாங்க. ஆனாலும் அதற்கு பிறகு அவங்க தமிழில் வாய்ப்புகள் கிடைக்கல. தனுஸ்ரீ தமிழில் பெரிய ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. தமிழில் வாய்ப்பு கிடைக்காதால மீண்டும் ஹிந்தி சினிமா பக்கமே திரும்பினாங்க. தொடர்ந்து சில படங்களை நடித்த அவங்களுக்கு அதற்கு பிறகு வாய்ப்புகள் கிடைக்காம சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தாங்க. இதற்கிடையே பிரபல நடிகர் நானா படகேர் லிவிங் டூ விவகாரத்தில் பாலியல் குற்றச்சாட்டை வைத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. அதற்கு பிறகு தனுஸ்ரீ என்ன ஆனாங்க என்பதே தெரியல. இந்த நிலையில் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று திடீரென ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வீடியோவில் அழுதபடி பேசியிருக்கிறாங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தனது வீட்டுக்கும் மேலேயும் கீழேயும் அதிகமாக சத்தம் கேட்டே இருக்கிறது. இது குறித்து நான் வீட்டின் மேனேஜரிடம் புகார் அளித்த போது நடவடிக்கை இல்லை. ஒரு கட்டத்தில் புகார் அளித்து சோர்வாகிவிட்டேன். ஒரு கட்டத்தில் புகார் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். இப்போது அந்த சத்தங்கள் தான் நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். 5 வருடங்களாக இந்த சத்தத்தில் எனக்கு மன அழுத்தம் ஏற்பட்டதோடு உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது. மன அழுத்தத்தின் காரணமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கிறது. வீடியோவில் பேசி கொண்டிருக்கும் போதே தனுஸ்ரீ கதறி அழுவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரசிகர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வராங்க. அதே நேரத்தில் வீட்டு பிரச்சனையெல்லாம் பேசி கண்ணீர் மல்க வெளியிட்டிருப்பது விளம்பரத்திற்கு எனவும் சிலர் கமெண்ட் செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.